ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்கு நமஸ்கார். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம பவன் கல்யாணோடைய நெக்ஸ்ட் அப்டேட் தான். ஸோ நேற்று நாங்கள் பார்த்த அப்டேட் வந்து ஃபயர் ஸ்டார்ம். இட் வாஸ் அ பேங்கர் ஆஃப் அ சாங்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அதை தாண்டி ஸோ மெனி பாசிட்டிவ் திங்ஸ் அவரை பற்றி இருக்குது. அண்ட் அவரோட அப்டேட் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் மறுபடியும் அட்டெண்டன்ஸ் ப்ளீஸ். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஹங்க்ரி சீட்டா ஓஜி கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 இயர்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது. நான் தான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். இட் வாஸ் மை மிஸ்டேக். பிகாஸ் அப்போவே பண்ணியிருக்க வேண்டியது, நான் பண்ண விட்டது என் தப்பு தான். ஸோ இன்றைக்கி அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அது ஏன்னா ஃபயர் ஸ்டார்ம் மேட் மீ டு வாட்ச் திஸ் கிளிம்ஸ். தட்ஸ் ஆக்சுவல் ட்ரூத். அண்ட் சுஜித்தோடைய டிரெக்ஷன், தமிழோடைய மியூசிக், பிரியங்கா ரோல்மோகன், இம்ரான் ஹாஷ்மி அவங்களாம் சேர்ந்து நடித்த படம் தான் இது. ஸோ தே கால் ஹிம் ஓஜி. இதுதான் படத்தோட பேர். ஸ்ட்ரைட் அந்த கிளிம்ஸை பார்த்துன்னு வந்தலாம். ஸோ யூ பீப்பிள், ஆர் யூ ரெடி? ஸோ 3, 2, 1 and here we go. 10 ఏళ్ల క్రితం బాంబేలో వచ్చిన తుఫాన్ obviously Arjun Das voice. అది మట్టి చెట్లతో పాటు సగం ఊరిని వచ్చేసింది. కానీ వాడు నరికిన మనుషుల రక్తాన్ని మాత్రం Fire, I can see the fire in his eyes. It was a freaking bloodbath. అలాంటోడు మళ్ళీ తిరిగి వస్తున్నాడు అంటే साला शैतान भी घबरा जाएगा. He has an aura. And music plays a major role. Oh, for the birthday, okay. Gaude! Laukar! Kare kai bhagto? Jagat dhund! Khan bolega? Firestorm is coming. Oh, I'm done. Firestorm. That was damn nice. And yeah, credits to Sony Music South. And one more time Polama. Let's go for another time. I just loved his presence. So once more Pola. Okay, ready again. 10 ఏళ్ల క్రితం బాంబేలో వచ్చిన తుఫాన్ గుర్తుందా? The scene இருக்குல்ல, Firestorm సగం ఊరిని వచ్చేసింది. కానీ and the walk to our music now, మనుషుల రక్తాన్ని మాత్రం ఇప్పటికీ ఏ తుఫాను కడగలేకపోయింది. It was a freaking bloodbath. but then Arjun Das. అలాంటోడు మళ్ళీ తిరిగి వస్తున్నాడు అంటే அந்த ஷாட் அப்படி இருக்கணும். அவரோட ஃபேஸை शैतान भी घबरा जाएगा. शाला शैतान. Oh my god. I don't know. I just like him. That's it. Call him crazy. His dressing style, his style is mass. Gaude! Laukar! Kare kai bhagto? Jagat dhund! Khan bolega? Okay, we are done. To be honest, I literally like his performance. And I don't know எப்படி இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நேற்று அந்த ஃபயர் ஸ்டார்ம் கேட்டதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டேன், இந்த படத்துக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு, நாங்கள் பண்ணலை. ஸோ எடுத்து பண்ணலாம் தான் இன்றைக்கி இதை எடுத்து பண்ணேன். தட்ஸ் அ ஆக்சுவல் ரீசன். பிகாஸ் இவரோடைய அந்த ஆரா, லைக் ஒரு சில ஹீரோஸ்க்கு வந்து ஒருத்தன் இப்போ தளபதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பல ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி வரும்போது we can feel that ஆரா, அவங்களோட அந்த ப்ரெசன்ஸ் வரும்போது சம் கூஸ்பம், சம் சார்ட் ஆஃப் அந்த ஒரு லிட்ரல் ஒரு ஃபீல் ஒன்று வரும்.
when I saw him for the first time, like Firestormல பார்க்கும்போது அந்த ஒரு இதை எடிட் பண்ணும்போது நான் பார்த்தேன், ஓ he's literally an OGing, so that's the main reason. And BGM and the music plays a major role for his everything. அந்த கேரக்டருக்கு அந்த மியூசிக் தான் அதுக்கு ஓவரால் நல்ல ஒரு ஷேட் கொடுக்குது. ஸோ அதனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த கண்ணில் வந்து ஃபயர் தெரிஞ்சில்ல, அது வேறு லெவல். அண்ட் அந்த சோடுலேயும் அந்த அவரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதுவுமே பார்க்க ரொம்ப மாஸாக இருந்துச்சு. அந்த மாஸ் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து மாஸ்ன்ற விஷயம் வந்து இட்ஸ் அ மஸ்ட். அண்டு மஸ்ட்ன்றதை தாண்டி தே வில் என்ஜாய் தட். ஸோ நானும் இப்போ அதுக்கு ஒரு ரசிகனாக மாறிக்கிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக, நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் played another role. And from the like initial point அவர் சொல்கிறார்ல ஃப்ரீக்கிங் பிளடி பாத், அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஷைத்தான் என்ற ஒரு இது வரும்போது அவரோட என்ட்ரி, பவன் கல்யாணோட என்ட்ரி வித் தட் பிளாக் ஷேட்ஸ், பிளாக் ஷர்ட் அண்ட் ஹிஸ் the overall dressing code, அவரோட அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித் the gun, அந்த கன் சீன் தான் இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் இன் மை மைண்ட். ஐ டோன்ட் நோ, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லெட்ஸ் see for the other updates. கண்டிப்பாக இந்த படத்தில் வர மற்ற அப்டேட்ஸ்க்கும் for sure I'll do it, so no worries. And அவ்வளோதான், பார்த்து முடிச்சிடும், பேசி முடிச்சிடும். அண்ட் பவன் கல்யாண் சார் ஃபேன்ஸ், கண்டிப்பாக யுவர் சப்போர்ட் இஸ் நீடட். ஸோ லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடியெல்லாம் இல்லை. அண்ட் லாஸ்ட் சீன் வாஸ் லைக், அதுவும் சொல்ல மாட்டேன், லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சோடு எடுத்து அவர் எங்கே அந்த பதட்ட நிலையில் அந்த சோடு எடுத்து ஒரு வெட்டு தான் அந்த பாக்ஸ்க்கு மார்க்கஸ் சாரா அதோடு சரி. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான், பேசி முடிச்சிட்டோம். ஹங்க்ரி சீட்டா, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி அதர் அப்டேட்ஸ் டூ. ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் பேசணுமா இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.